இந்த இந்த தூத்துக்குடி விஷயத்தில் அந்த பெற்றவங்க எவ்வளோ வேதனைப்படுறாங்க. அவங்க உடம்புல அவங்க உயிர் இருக்கான்றதே அவங்களுக்கே தெரியலைங்க. அவங்க உயிர் ஊசல் அடிக்கிட்டுருக்கு. 4 நாள் அவங்க இருட்டிலேயே இருக்காங்க. அவங்க இன்னும் அந்த வெளிச்சத்துக்கு வரல. அதில் இந்த காவல்துறை பார்த்திங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. 4 நாளாக 30 பேர்த்த விசாரிச்சுருக்காங்களாம். குற்றவாளி சிக்கலை. ஆமாம், அந்த குற்றவாளியை ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கான், சிக்கலை. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் சம்பவம் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஒரே நாள் நைட்டுங்க ஆம்புலன்ஸு, அவ்வளோ போலீஸு, அவ்வளோ செவிலியர், அவ்வளோ டாக்டரு, 40 பேர்த்த ஒரே இரவில் அறுவை சிகிச்சை பண்ணிட்டேன், உடல் குறாய் பண்ணிட்டேன். அவ்வளோ ஸ்பீடான ஆச்சுங்க. நம்ம பொம்மை முதல்வர் ஆச்சு, அவ்வளோ ஸ்பீடான ஆச்சு. மக்களை புதைக்கிறதுல அவ்வளோ ஸ்பீடாக இருக்காருங்க. மக்களை காப்பாற்றுறதுல அவருக்கு அக்கறை இல்லை, புதைக்கிறதுல ரொம்ப ஸ்பீடாக இருக்கார். அவருக்கு அதானே தெரியும். அது தனி மனிதன் சுய லாபத்துக்காண்டியும் இந்த அரசியல் பின்புலத்துக்காண்டியும் இந்த போதை பொருளை கட்டவிழ்த்து விட்டு மக்கள் உயிர் மேலே தாறுமாறாக விளையாடுறாங்க. இது எந்த சொல்ல. மக்கள் உயிர் அவ்வளவு ரொம்ப சாதாரணம் போச்சு. இதுக்கு நீதி கிடைக்கணுங்க. கிடைக்கலன்னா அவங்களுக்கு நீதி கிடைச்சி அவங்க இருட்டில் தான் இருக்க போகிறாங்க. பெற்றவங்க அவங்க பிள்ளைக்காண்டி இந்த நீதியை கேட்கல. இது மேலே இன்னும் பொம்பளை பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாதுன்னு அந்த நீதியை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கேன். பாருங்க, நமக்கு நீதி கிடைக்கணும்னா கூட இந்த ஆட்சியில் போராட வேண்டியதாக இருக்குது. சிந்திங்க மக்களே. இதே ஓட்டுக்காக வேண்டி மட்டும் இதை நம்ம பார்க்கலை. அதையும் தாண்டி மனசு வேதனைக்குள்ளே ஒரு விஷயம். அது இப்போ பெண் பிள்ளைகளை வச்சுருக்க அப்பா மாமார்களுக்கு தான் அந்த வேதனை, அந்த பயம். இனிமேல் பொம்பளை பிள்ளைகளை படிக்க அனுப்பலாமா வேணாமா, வெளியூருக்கு அனுப்பலாமா, ஹாஸ்டலில் எதுக்குமே அனுப்பமானா வீட்டோடையே வச்சுக்கிடலாம் அப்படின்ற சிந்தனைக்கு வருதுங்க அந்த முடிவு. யோசிங்க மக்களே, சிந்திச்சு வாக்களிங்க. இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் நம்ம உயிருக்கெல்லாம் பாதுகாப்பு, நம்ம குழந்தைங்க உயிருக்கெல்லாம் பாதுகாப்பு. புரிஞ்சு வாக்களிங்க.